வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் ப்ளஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃபாக இருக்கும். நம்ம சேனல் எஜுகேஷன் ரிலேட்டட் அப்படின்றதால எஜுகேஷன் ரிலேட்டடாக சொல்லலாம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது. இவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் என்னென்ன தேர்வுக்கு தயாராகுவீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, பிஜிடிஆர்பிக்கு ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பி இதுக்கெலாம் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இந்த தேர்வில் எந்த தேர்வு நடைபெற்றாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எந்தெந்த தேர்வு நடக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்றது செகண்டரி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை, அது டிஆர்பி கையில் தான் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. போன வருடம் அவங்க எந்த ஒரு தேர்வும் வைக்கலை, பிஓ தேர்வு மட்டும்தான் வச்சாங்க. இந்த வருடம் அதிகமான தேர்வு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் 2 ஆண்டு காலம்தான் பதவி இருக்குது. அதனால் அந்த டைமில் நிறைய போஸ்டிங் போட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எந்த தேர்வு வந்தாலும் வந்தே ஆகணும். வரும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேர்வு வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நிறையா பேர் நோட்டிஃபிகேஷன் வராதுன்ட்டு இருந்துட்டு படிக்காமே இருந்துட்டு கேஸ் அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னே பார்த்துன்ட்டு எக்ஸாம் படிக்காமல் விட்டு டக்குன்னு அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டோடனே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா எல்லா சிலபஸுமே ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாகலாம் முடிச்சிட முடியாது. அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. டைம் கொஞ்சம் கம்மியாகனா படிங்க. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம சேனல் சார்பாக இந்த 2024ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.